ஸோ ஹே கைஸ் இந்த விளையாட போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் கெட் ட்விஸ்ட். அதாவது இந்த கிகா சேடுன்னு ஒருத்தனை கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஐ மீன் அந்த கொஞ்சம் இப்படி ஜாலைன்லாம் வச்சு ஒரு மாதிரி இருப்பான் பார்த்துருக்கீங்களா. அந்த மாதிரி ஒருத்தன் தான் இதில் நம்மளை துரத்த போகிறான். அவன்கிட்ட நம்ம தப்பிச்சு சில கீஸ்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தம் 15 மீட் எடுத்துட்டு கடைசியாக ஸ்கல் கீன்னு ஒன்றுத்தையும் எடுத்துட்டு இந்த அங்கே இருக்கு பாருங்க ஒரு லாக்கு, அது வழியாக தப்பிச்சு வெளியே போகணும். இந்த ஓடுறான் பாருங்க, இவன்கிட்ட தான் தப்பிச்சு எல்லா மீட்டையும் எடுக்க போகிறோம். நான் மீட் எடுத்து தப்பிச்சேனா இல்லையாங்கிறது தான் இந்த கேம் பிளே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. கேம் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே கைஸ், ஸோ இப்போ அவன் எங்கே இருக்கான்னா அந்த இங்கிட்டு போகிறானா. சரி, அவன் அங்கிட்டு போகிறான், நம்ம இங்கிட்டு போவோம். அப்படியே போயிட்டு நம்மளால் என்னென்ன மீட்லாம் கண்டுபிடிக்க முடியுதோ எல்லாம். டேய் என்னடா இது எடுத்த உடனே முட்டு சந்தா இருக்குது. ஓகே இருங்க, ஒன்றுமே இல்லை. ஓகே இங்கிட்டு போவோம். இங்கிட்ட ஏதாவது வச்சுருக்கானுங்களா? எனி மீட்ஸ் ஒன்றுமே இல்லை. இதுன்னு ஏதோ மஞ்சள் கலரில் என்ன இது? ஓ, குனிஞ்சு போகணுமா கைஸ்? இங்கே பாருங்க, குனிந்தது இருக்குது. ஓகே, டக்குன்னு அவன் வந்தான்னா நம்ம இப்படி தப்பிச்சு ஓடிடலாம். வெல், நான் சைடில் போய் தப்பிச்சு ஓடுவேன், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மீட்டே எங்கேன்னு தெரில, இவன் வேறு எங்கிட்டு ஓடிட்டு இருக்கான்னு தெரில. வெளியே போனால் செத்துருவேன் பயமாக வேறு இருக்குது. சோப்பா, என்னடா இது கீழே போகிற குப்பையாக போட்டு வச்சுருக்கானுங்க. நானும் ரொம்ப நாம தேடிட்டே ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது கேஸ். அங்கே பாருங்கள் மேலே 0/15. இது என்னது? கிளிக் டு பிரேக்கா? ஓ ஓ கைஸ், க்ரோபார் வேணுமா? வெயிட் செகண்ட், என்ன தான் க்ரோபார் இருந்துச்சுல. ஓகே, இதுக்கு தான் க்ரோபார் போல் இருக்குது. இப்போது பார்க்கர் பண்ணி போகணுமா? ஓகே, விழுந்துடக்கூடாது. விழுந்தேன்னா எங்கேருந்து வருவேன் இந்த மாதிரி தெரில. ஓகே பார்த்து போடா, பார்க்கர் ப்ரோடா நம்ம. அவ்வளோதான்டா வந்தாச்சு. ஓகே, ஓ ஒரு கீ கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல நம்ம கீஸை ஃபாலோ பண்ணி தான் போகணுமோ? வெளியில் வச்சுருக்க மாட்டாங்களா என்ன தெரியலையே. இப்போ இந்த கீ நான் எங்கடா போடணும்? வழி எதுவும் காட்டுமா என்ன? எந்த வழியுமே காட்டலையே. இருங்க, பட் இங்கே நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஏதோ வழி கட்டுற மாதிரி. ஐயோ நேர்லேருந்து வரான். பரவாயில்ல, நம்ம உள்ளே தப்பிச்சிடலாம். ஓகே, ஓ அங்கே க்ரீன் கீ தேவை. இப்போ என்கிட்ட இருக்கிறது என்ன கீ கைஸ்? இது என்ன கீ? ஓ ஆமாம், ரெட் கீ. வெயிட் செகண்ட் கைஸ், கீயை தொட்டா டேரக்ஷன் காட்டுது கீ எங்கே போக்கணும்னு. ஓ மை காட், அப்போ ஈஸியாச்சே. இல்லை ஆக்சுவலி ஈஸி இல்லை, பிகாஸ் நான் பாரு டேரக்ஷனை மட்டும் பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு முன்னாடி வந்தால் போட்டு சொல்லியிருப்பான். ஸோ சார். ஓகே, இப்போ இங்கிட்டு கிடப்பா இல்லடே, என்னடா முட்டு சந்தா இருக்கு. ஏய் ஊ ஏய், இங்கே ஒரு மீட்டு ஓடி எடுத்துக்க. பட்டு சாவி வைக்கிறதுக்கான இடம் இது இல்லையே. ஐ திங்க் நம்ம அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். மேபி இங்கிட்ட வழி இருக்கா? இல்லை, இது முட்டு சந்து. ஓகே, இப்படியே வந்துட்டு அப்படியே இங்கிட்டு போய் அப்படியே சுற்றி வந்து அங்கே ஒரு மீட் இருக்குது. இருங்க முதல்ல, அப்போ பக்கத்தில் இருக்குது. என்னடா இது இருட்டா போய்கிட்டே இருக்கு, வரவே காணோம். ஐயோ ஐயோ, எங்கன்றா வர இருங்க உள்ளே போயிடும் மாட்டேங்குது. ஓகே, துரத்துறானா என்ன? இல்லை துரத்தலை. ஓகே இங்கிட்டு போவோம். எங்கடா இருக்குது? நானும் எவ்வளோ நானா தேடுறது? ஐ திங்க் பக்கத்தில் வந்துட்டோம். என்னோட உள்ள போடு. கிட்ட வந்துட்டோம் கைஸ். இங்கே தான் கைஸ் இது மீட்டு. ஓகே பிக்கப். ஓ இது வேறு அது வேறையா? ஓகே, ஒரே இடத்துல 2 மீட் வச்சுருக்கானுங்க. ஐ மீன் ஒரு மீட்டு வெளியே, ஒரு மீட்டு இங்கே உள்ள. ஓகே பார்த்து போடா. யாரா நீ? டூ ஸ்லோ இஸ் பெஸ்ட்டு. ஸ்லோவாக போனா ஸ்டெடியும் மஸ்ட்டு அந்த இது சொல்கிறான் போல இருக்கு. ஓகே ரைட், தேர்ஸ் அ மீட். இப்போ இந்த சாவி தொட்டால் அடுத்தது காட்டுமா என்ன? தொடரா தம்பி. ஓகே கைஸ், ஸோ க்ரீன் கீ எடுத்துகிட்டு அது காட்டுற டேரக்ஷனில் ஓடிக்கிட்டே இருக்கேன். இவன் வேறு பக்கத்துலேயே வரும்போது தான் எனக்கு சத்தம் கேட்டுகிட்டு இருக்கா. அப்போ இருந்து எங்கே இருக்கான்னு தெரியல. சொல்லலை கைஸ், நான் தான் சொன்னேன்ல கரெக்டாக இந்த மாதிரி தான் சாவின்னு சொன்னேன்ல. அப்போ அதையே யூ காட் ரிஸ்ட்டு போனாங்க. ரீவை கொடுக்க முடியாதா? ஓகே, ரீஸ்பான் தான் கொடுக்கணும் போல இருக்குது. ரீஸ்பான் கொடு. எங்கேருந்து வருவேன் கைஸ்? என்ன கைஸ் ஆரம்பத்தில் ஒன்று இருந்துருச்சு இல்லையே, பட் என்கிட்ட 4 மீட் இருக்கே. ஓ ஓகே, மீட்டாக இப்படியே தான் இருக்கும் போல இருக்குது. நான் சாவியை தான் திரும்ப போய் எடுக்கணும் போல். ஐயோ, அப்போ இவன்கிட்ட சாகிறது சரியான தலைவலியாக இருக்குமே கைஸ். நான் திரும்ப போய் சாவி எடுத்து கண்டினியூ பண்ணுறேன். வெல் வெயிட் இருங்க, எனக்கு ஏற்றாப்புலேயே ஒரு மீட் இருக்குது. இது எப்படி பார்க்காம போனேன்? ஏற்றா தம்பி அதை அவ்வளோதான்டா. ஓகே, இப்போ அடுத்தது அது என்ன மேலே டெத்து காட்டுது. ஓ கைஸ், நான் செத்துடுது, அது டெத்துன்னு போட்டு காட்டுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அப்போ நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் கிடச்சிரும்ல இடம். கிடச்சிரும். வெயிட் செகண்ட், அது எப்படி நான் செத்த இடத்துல போனால் கிடைக்கும்? நான் எங்கே செத்தேன்? எங்கேயோ ஒரு இடத்துல செத்தேன். இதுக்கு என்ன சம்மந்தம் கைஸ்? ஒரு நிமிஷம், நான் செத்த இடத்துல தான் கீ கிடக்குமா இல்லைனா திரும்ப அதே இடத்துக்கு போயிருக்குமா தெரியலையே. யூனிட் ஸ்க்ரூ டிரைவர் வேறு எடுக்கணுமா?
ஸ்க்ரூ டிரைவர் எங்கடா வச்சிருப்பானுங்க? ஐ திங்க் அதுவும் ஒரு கதவுக்குள்ள தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நான் டெத்துக்கு போலாமா? இல்ல என்ன பண்றது? பேசாம போய் பார்த்துருவோமா அங்க? ஐயோ! தள்ளியே முடிசம் தான் வைக்கிறானுங்க ஆனா ஊனா. ஸோ கைஸ் ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்குள்ள தான் போணும்னு நெனைக்கிறேன். இதுக்குள்ள தான். போடா தம்பி. ஓகே கைஸ். அங்க கீ இருக்குன்னு நெனைக்கிறேன். கீ இருக்கு. பட் மீட் இல்ல. ஆமா மீட் தான் எடுத்துட்டேன்ல. கைஸ் அப்ப கீ மட்டும் தான் கைஸ் இந்த மாரி ஆகுது. ஓகே. கடைசியில வந்து விழுகுறான் பாரு. கைஸ் லிட்ரலி நான் 2 வாட்டி செத்து திரும்ப இங்க வந்திருக்கேன். ஃபுல்லா இந்த இடத்த இந்த கேம்ல என்ன தொல்லனா, இடத்த தேட முடியல கைஸ். போறது கூட பிரச்சனை இல்ல. அவன எப்படியாவது சமாளிச்சு ஓடிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இடத்த தேடுறது தான் கஷ்டமா இருக்கு. ஐயோயோயோயோ! ஓகே இப்ப நான் கிரீன் கீய தேடி போறேன். ஸோ கிரீன் கீ எங்க பார்த்தோம்? எங்கேயுமே பார்க்கல. போற வழியில தானே அடிச்சான் நம்மள. நானும் டைரக்ஷன ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தா, ஆனா ஊனா முட்டு சந்தில கொண்டு போய் முட்டி விடுது கைஸ். ஓகே. இங்க ஒரு மீட் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா இருக்கு. ஓகே. இங்க ஒண்ணு எடுத்துக்கோ. 7 மீட் கிடைச்சிருச்சு. இன்னும் ஜஸ்ட் 8 மீட் கிடைச்சா போதும். இப்ப நம்மகிட்ட இருக்கிறத விட அதிகமா தான் தேவைப்படுது இப்பயும். அதென்ன ஜஸ்ட்டு. இதுவும் முடிசந்து. எப்புட்றா நான் அங்கிட்டு போறது? செவுத்த உடைச்சாடா போ முடியும்? ஓகே. நம்ம திரும்ப போயிட்டு அப்படியே ஒரு மாரி சுத்தி வருவோம். இங்கிட்டு போயிட்டு, இப்படியே போயிட்டு, இப்படியே வந்தோம்னா கிடைச்சிருச்சு. ஓகே. இப்போ பச்சை கலர் ரூம்குள்ள போறோம். ஓப்பன் பண்றான். ம். திறந்துருச்சு. ஓகே. உள்ள போயாச்சு. ஓகே. பச்சை கலருக்கு ஏத்தாப்புல எல்லாத்தையும் பச்சை கலர்ல தான் வச்சிருக்கானுங்க. ஐ மீன் கீழ இருக்கிறது பூரா நியூக்ளிக் ஆசிடா? நியூக்ளிக் ஆசிடா? நியூக்ளிக் ஆசிட்னா டிஎன்ஏல இருக்கிறதுதானே? விடுங்க. ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்னமோ ஒண்ணு விடுங்க. அதெல்லாம் எதுக்கு நமக்கு? ஸ்கூல்லாம் முடிச்சாச்சு. ஓகே. ஓகே. ஸோ இங்க பாருங்க கைஸ். எல்லா டோரும் தெரியுது இங்கேருந்து. ஓகே. ஸ்டில் 7 மினிட்ஸ் டூ கோ. மினிட்ஸ் இல்ல மீட்ஸ். ஓகே. இப்போ ப்ளூ கீ கிடைச்சிருக்கு. ப்ளூ கீ எங்கடா இருக்கு? கைஸ் ப்ளூ கீ தேடுற வழியிலேயே இங்கே ஒண்ணு கிடைச்சிருச்சு. ஓகே. மொத்தம் 9 மீட் கிடைச்சிருச்சு. இன்னும் நமக்கு 6 மீட் தேவைப்படுது. இந்த ப்ளூ கீக்குள்ள ஒண்ணு இருக்கும். ஸோ நமக்கு மொத்தமா இன்னும் எக்ஸ்ட்ராவா 5 மீட் தேவைப்படுது. ஓகே. ப்ளூ ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள போவோமா? ஓகே வந்துட்டேன். சொல்லல. கலருக்கு ஏத்தாப்புல உள்ள இருக்கிற கொடூரத்த வச்சிருக்கானுங்க. ஐ மீன் கொடூரம்னா அந்த கீழ இருக்கிறத சொல்றேன். அது என்னமோ ஒண்ணு விடுங்க. அதில பட்டா செத்துருவோம். அவ்வளோதான். ஓகே. டைனமைட்டா? என்னாத்துக்கு டைனமைட்டு? கைஸ் சாவி தானே குடுப்பானுங்க. என்ன டைனமைட் குடுத்துருக்கானுங்க. டைனமைட் வச்சு என்னடா பண்றது? இருங்க. அத தொட்டாலும் வருமா? ஆமா. கைஸ் வெடிக்க வைக்க போறோமா என்ன என்னத்தையாவது? ஐ திங்க் ஏதோ ஒரு பாத மறைச்சுக்கிட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். பெருசா பாறையா போட்டு. ஐ மீன் பாறைலாம் இருக்க வாய்ப்பில்ல. கல்லு கட்டையா இருக்கும். கல்லு கட்டையா? கல்லு, பாறை. கல்லுக்கும் பாறைக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரு. போய் பாரு ஐயோ! பலகைய தேடுவோம். பலகையா? மரக்கட்டை. என்னமோ இருக்க போகுது அங்க. கண்டிப்பா அத வெடிக்க வைக்க தான் போறோம் நம்ம. சூப்பர். இந்த செவுர தான் வெடிக்க வைக்க போறோம். எங்கடா இருக்கு வழி? என்னடா இது? இந்த பாதை மட்டும் ரொம்ப லென்த்தா போது. ஏதாவது வச்சிருப்பானுங்களோ? போடு இங்க தான் கைஸ் இருக்கு. ஓகே. கிளிக் டூ எக்ஸ்ப்ளோடு. ஓகே. பெருசா வெடிக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். வெடிடா. என்ன வெடிக்க மாட்டேங்குது? ஒழுங்கா வைக்கலையா? ஆ என்னடா அனிமேஷனுக்கு பஞ்சமாடா உங்களுக்கு? ஒண்ணுமே வைக்க மாட்டானுங்க. ஓகே. இப்போ இங்க ஒரு இன்ட்டு. இது ஒரு ப்ளஸ்ஸு. ஆக்சுவலி எல்லாமே ப்ளஸ்ஸா? இல்ல எல்லாமே இன்ட்டா? இன்ட்டா இருக்கட்டும், ப்ளஸ்ஸா இருக்கட்டும். எதுவா இருந்தாலும் எனக்கு என்ன? ஓகே. இப்போ நமக்கு ஸ்க்ரூ டிரைவர் கிடைச்சிருச்சு. ஒரு மீட் கிடைச்சிருச்சு. இன்னும் நமக்கு 4 மீட் தேவை. அண்ட் ஸ்க்ரூ டிரைவர வச்சு அந்த வென்ட் மாரி ஒரு இடத்த இருந்துச்சு பாருங்க. அத ஓப்பன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தா வழி காட்டுமா என்ன? ஆமா காட்டுது. ஓகே. ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஈஸியா போயிடலாம். ஓகே. ஐ திங்க் நான் கிட்ட வந்துட்டேன். இந்த மாரி ஒரு இடத்த தான் பார்த்தேன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால தான் கிட்ட வந்துட்டேன்னு சொன்னேன். ஓகே. இது இங்க வந்து இப்படி குதிச்சு, அப்புறம் இங்கேருந்து எங்கிட்டு போறது? ஓகே. நம்ம நடுவுலயே போவோம். பிகாஸ் ஓரமா போனா ஒரு மாரி இருக்கும். இட்ஸ் ஓகே. என்னமோ ஒண்ணு. ஓகே. ஒரு மீட் எடுத்துக்கிட்டு அப்படியே இதாங்க ஸ்கல் கீ. ஓகே. ஸ்கல் கீ கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம நேரா வெயிட் அ செகண்ட். ஸ்கல் கீன்றது எக்ஸிட் ஆகுறதுக்கு தானே? ஸ்டில் நமக்கு 3 மீட் வேணுமா? அப்போ 3 மீட் இங்க மேஸ்ல தான் எங்கேயாவது இருக்கா? அப்ப நான் மேஸ் சுத்தி இன்னும் ஃபுல்லா பார்க்கலையா? ஸோ கைஸ் இங்க இருக்கு பாருங்க. இந்த கதவு வழியா தான் நம்ம போணும். பட் நமக்கு இன்னும் 15 மீட் தேவை. ஸ்டில் 3 மீட் மட்டும் எங்க இருக்குன்னு தான் தெரியல. மேபி இந்த மேஸ்ல தான் எங்கேயாவது இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நம்ம எல்லாத்தையுமே தொலைஞ்சுட்டோம் கைஸ். கல்கின்றது இந்த தப்பிக்கிறதுக்கானது தான். ஸோ மேஸ்ல தான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். இப்போ அத வேற தேடணுமா? இவன் வேற எங்க இருக்கான்னு தெரியல. சுத்தி ஒரே இடத்துக்கு தான் கைஸ் அப்ப வந்துட்டு இருக்கேன். எங்கிட்றா போறது? இங்கிட்டு நீ போடு. அங்க ஒண்ணு இருக்கு. ஓகே போடு. கைஸ் ஒரு வழியா 13 மீட் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டில் 2 மீட்ஸ் டூ கோ.
பட் கைஸ் ஏற்கனவே நான் முக்கால்வாசி மேப்பை கவர் பண்ணிட்டேன். ஸ்டில் ஒன்று தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு 2 தேவை. எங்கடா போய் தேடுவேன் அதை? இங்கே பாருங்க, ஆனா ஊனா முட்டுசந்தில் தான் போய் முட்டிக்கிறேன். இது வேற, இது வந்த வழி. யாரா நீ? டூ ஸ்லோ இஸ் த பெஸ்ட்டு. டேய், நீ இன்னமும் ஸ்லோவாக தான் இருக்கியாடா? இங்கே பாருங்க கைஸ், கையில் டைனமிட்டை வச்சுட்டு இன்னும் முன்னிட்டு இருக்கான். இவ்வளோ ஸ்லோவாலாம் இருக்கக்கூடாதுடா. ஆனால் ஸோ கைஸ், தெரியாதனமாக இதுக்குள்ளே வந்துட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் வெளியே போயிடலாம். ஒழுங்கா யோயோ கைஸ், அச்சோ கைஸ், கீ போச்சு கைஸ். ஓகே, பரவாயில்ல. இப்போ நான் கொஞ்சம் பயப்பட தேவையில்லை. பிகாஸ் அவன் என்னை போட்டு தள்ளினாலுமே என்கிட்ட மீட் அப்படியே தான் இருக்க போகுது. க்ரோபார் இங்கே தான் இருக்க போகுது. நான் பேசாமல் எல்லா மீட்டையும் எடுத்துகிட்டு கடைசி அந்த கீயை போயிருக்கேன் கைஸ். இப்போ அவன் எங்கிட்ட போயிருந்தான்? இங்கிட்டு தானே போனான், தெரியலையே. பரவாயில்ல, வந்தால் ஓடிடலாம் கைஸ். எனக்கு பயம் இல்லை அவனை பார்த்து. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பயந்து ஓடிட்டு இருந்தது வந்து கீ போயிடக்கூடாதுன்றதுனால தான். பட் இப்போ இட்டதான் கீயே இல்லையே. நான் செத்தால கவலை இல்லை. திரும்ப வந்து தேடிட்டு தான் இருக்க போகிறேன். பிகாஸ் சத்தியமாக தெரில எங்கே இருக்குன்னு. நானும் அரை மணி நேரமாக தேடிட்டு இருக்கேன் கைஸ். ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. இது பார்த்ததுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்களேன். கடைசியில் அந்த கீயை தேடுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆக போகுது. மீட்டை கூட கண்டுபிடிச்சிருவேன் பார்த்துக்கோங்க. கீயை தேடுறதுக்கு தான் அரை மணி நேரம் ஆகும் எனக்கு. ஓகே, இது க்ரோபார் யூஸ் பண்ண இடம். போடு கைஸ், இங்கே ஒன்று இருக்குது. இந்த சைடு நான் வரவே இல்லை போல இருக்குது. ஓகே, இங்கே ஒன்று எடுத்தாச்சு கைஸ். இன்னும் ஒன்று தான் கைஸ் மீதி இருக்குது. அது எங்கே இருக்குன்னே தெரில. நானும் அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிக்கிட்டே இருக்கேன். சுற்றி வந்த இடத்துக்கே வந்துக்கிட்டு கிடைக்கேன். யாருமா நீ? என்னம்மா ஓடுற? ஏன்டா இந்த பக்கம் ஓடுறீங்க? கிட்ட தோத்துறானா? இல்லையே, ஒருத்தனும் இல்லையே. அப்புறம் இதுக்கு ஓடுறானுங்க கைஸ். இப்போ நான் செத்துலாமான்னு தோணுது எனக்கு. பிகாஸ் லாஸ்ட் பீஸ் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. ஒரே ஒரு ஓகே, இட்ஸ் ஓகே. எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ இப்போ எத்தனை தடவை வேணால் என்னை கொல்லு. நான் திரும்ப அதுக்கு தான் இருப்பேன். அந்த ஒரு மீட்டை மட்டும் கொடுத்துட்றான். ஓடிடலாம்டா வெளியே. ஹோல் த டூ லவ் த டோர் ஓகே ஏன்னா நல்லா வாசிக்கிறேன் பார்த்தீங்களா கைஸ். இந்த நாசமாக போன லாஸ்ட் மீட் எங்கே தான் கைஸ் இருக்குது? இங்கே பார்த்துட்டேன் அதில் நோயை கண்டுபிடிச்சேன். போடு, எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு ஐயோ கல்கி எங்கே கைஸ் பார்த்தோம்? மறந்துட்டேனே. அந்த டைனமிட் இடத்துல தான் பார்த்தோம். டைனமிட் இடத்துல தானே பார்த்தோம். ஐயோ எங்கே பார்த்தோம்? இருங்க கைஸ், டைனமிட் வச்சா தானே லாஸ்ட்டு. ஏன் டைனமிட் வச்சு தான் லாஸ்ட் நிற்கிறேன். ஸோ நம்ம டைனமிட் வச்ச இடத்துக்கு போனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இட்ஸ் ஓகே. வெல் கைஸ், நான் அதை தேடி போயிட்டு இருக்கும்போது இந்த டூ ஸ்லோ இஸ் பெஸ்ட்டு அந்த ஆளை மீட் பண்ணேன். இன்னமும் கையில் டைனமிட் வச்சு தான் சுற்றிட்டு இருக்கான். எங்கிட்டா போகணும் வழி? இவனை ஃபாலோ பண்ணிட்டு போனால் சரி, டைனமிட் வைக்கிற இடத்த காட்டுவான்ட்டு நானும் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் உனா போய் முட்டு சந்திலே முடிக்கிறான் கைஸ். இங்கே பார்த்தீங்களா? இப்படியே வரான், இப்படி இங்கே பார்க்குறான், இல்லை. திரும்ப போய் பார்க்குறான், இல்லை. திரும்ப அப்படியே போய் பார்ப்பான், அங்கே இருக்காது. கண்டிப்பாக சொல்ல இருக்காது பாருங்கள். சொன்னேன்னா முட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணணும்? வேறு வழியில் தானே போகணும். அப்பெல்லாம் போக மாட்டார். நேராக மறுபடியும் அந்த முட்டு சந்திக்கே தான் போவார். இப்போ நான் எங்கே தான் கைஸ் போகிறது? இங்கே பாருங்கள், சொல்லலை. அங்கிட்ட ஒரு பாதை இருக்கா, அங்கிட்ட போனால் இவனை ஃபாலோ பண்ணிட்டு போனால் நான் டைனமிட்டை கண்டுபிடிப்பேனா, முடிச்சந்தான் கண்டுபிடிச்சிட்டு இருப்பேனா? பூரா முடிச்சதுக்கு தான் கைஸ் போயிட்டு இருக்கேன் நான். என்னப்பா மறுபடியும் முடிச்சந்தா? ஸோ முடியலை கைஸ். அவனை நம்மட வேலைக்கு ஆகாது. நானே வந்து எப்படியோ இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இதான டைனமிட் வச்சது? ஆமாம், இதான் டைனமிட் வச்சது. நான் ஃபஸ்ட்டு க்ரோபார் வச்சிடணும்னு நினச்சேன். ஓகே, இங்கே வந்தாச்சு கைஸ். கண்டிப்பாக அங்கே தான் ஸ்கல்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே போயிட்டு இங்கேருந்து அங்கே குதிச்சுட்டு இங்கே விட நான் கீழே வந்தேன்னா கடுப்பாயிருவேன் நான். ஓகே, இங்கேருந்து வெயிட் செகண்ட். இது ஒன்று ஸ்கல்கி இல்லை, இது ஸ்க்ரூ ட்ரைவரு. இப்போ என்னத்துக்கு நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தேன் கைஸ்? ஓ, அப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தது ஸ்கல்கி இருக்கா? ஐயோ, ஸ்கல்கி ஸ்க்ரூ ட்ரைவர் இடத்துல இருக்கு கைஸ். தெரியாதனமா இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்போ கூட நான் தேடினதெல்லாம் தப்பா? ஓகே, பரவாயில்ல. ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தது இந்த சைடு மாதிரியான ஒரு இடத்துல தான் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து இப்படியே வந்தா ஐயோ அந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்க மாட்டேதே. இந்த நேராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம ரைட்டு போனோம்னா இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி இடத்துல எல்லாத்தையுமே நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். இதில் இன்னொரு ஜோக்கு என்னென்னா கைஸ், நான் இந்த டைனமிட்டை வைக்கிறதுக்கான இடத்த தேடும் போதே ஒரு இடத்துல அந்த இடத்துல பார்த்தேன். ஸ்க்ரூ ட்ரைவர் வைக்கிற இடத்த பார்த்தேன். பட் பார்த்துட்டு இது எனக்கு இப்போதைக்கு தேவை அப்படின்ட்டு வந்துட்டேன். இப்போ தான் கவலைப்பட்டு போடு கண்டுபிடிச்சேன் கைஸ். ஐ திங்க் இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்கல்கி. இருங்க, போடு அங்கே இருக்குது கைஸ் ஸ்கல்கி. ஓகே, பொறுமையாக இங்கேருந்து
இப்படியே இங்கேருந்து இந்த பக்கம் போச்சு. அப்படி இங்கேருந்து லாஸ்ட்டு ஒண்ணே ஒன்று கரெக்டாக. ஓ கைஸ் நான் முடியல கைஸ். இப்போதான் கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சேன். ஐயோ 2000 இயர்ஸ் ரைட்டோ. அதாவது இந்த முறை நான் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அங்கே பார்த்தீங்களா டெத் சைன். அது என்னத்தை காட்டும்? நான் எங்கே செத்தேனா தானே காட்டும். அப்போ நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் எங்கே போவேன்? ஸ்க்ரூ டிரைவர் இந்த இடத்துக்கு போவேன். ஸோ அதுதான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களா எப்படி ப்ரோ கைஸ்? ஆமாம், இங்கே ஒரு பார்க்க ஓப்பனை தெரியல. நான் ப்ரோவா வழங்கும்டா. என்ன நானே திட்டிக்கிறேனே. ஓகே பரவாயில்ல. திட்டுறதுக்கு உசிதமான ஒன்று. ஐயோ எனக்கு வார்த்தைகளை யூஸ் பண்ண தெரில கைஸ். ஓகே கிட்ட வந்தாச்சு. பாடு ஸ்கல்கி எடுத்தாச்சு. இப்போ நான் டேரெக்டாக ஓ மை காட், இப்போ தான் நான் சாகவே கூடாது. இப்போ மட்டும் நான் செத்தேன் அவ்வளோதான். சாரி மொத்தமாக முடிஞ்சு. ஓகே கைஸ், கல்கி அதுவே காட்டுது வழி எங்கே இருக்குன்னு. இதை ஃபாலோ பண்ணிட்டே போனால் டக்குன்னு வெளியே போயிடுவேன். டக்குன்னு வழியை காட்டுங்கடா, ஒளிவட்டம் தெரியணும். இருட்டாக இருக்கே. ஓகே பரவாயில்ல. அந்த இருட்டுலேயும் ஒரு ஒளி பிரகாசமாக எரியும். அந்த இங்யாங்கா ஆமாம் இங்யாங் மாதிரி கருப்புலேயும் ஒரே வெண்மை. ஓடு வந்துருச்சு. வெளியே போகிறேன். ஓப்பன் பண்ணுறோம். ஓகே கைஸ் நமஸ்தே. கைஸ் ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னோட மோட்டிவேஷன். சரியா? என்னடா இது? ஓ க்ளோஸ் ஆகுது டோரு. ஓடுறா வந்துடுறான். ஓடு. நம்ம ஓட்டான் கைஸ், அவனால் வர முடியாது. இன்னும் அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சு அவன் எப்படி இவ்வளோ வருவான்? யூ எஸ்கேப்டு த ரிஸ்லர். ஏய் பீஸ் கிராண்டரா. ஸோ கைஸ் இன்னொன்று சொல்லுங்கள், பீஸ் கிராண்டர்ன்ற பேர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கா? இல்லைனா உங்களுக்கு எதுவும் அது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கா? எதுக்கு இந்த கேள்வியாக இருக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ பை கைஸ்.